இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 135 தி லாஸ்ட் எபிசோட் ஆஃப் உரோஷிகி. லாஸ்ட் எபிசோட்ல உரோஷிகியை அட்டாக் பண்ணி கீழே விழுந்திருப்பான் இல்லையா உரோஷிகி, மறுபடியும் அந்த இடத்துல எழுந்திருச்சிருக்க. உன்னால இன்னமும் ஏஞ்சிக்க முடியுதா, உன் கதையை முடிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க சொல்லுவாங்க. சின்ன பையா என்னை நீ குறைச்சி எடை போடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உரோஷிகி அந்த இடத்துல வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜிராயாவும் சொல்லுவாரு. பார்த்தா உரோஷிகி அந்த இடத்துல அவன் மத்தவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சக்கரை எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணையே புடுங்கி அவன் அந்த இடத்துல சாப்பிடுறாங்க. அது மூலமா அங்க ஒரு கேட் ஓபன் ஆகி அது உள்ள அவன் பூந்து வந்த உடனே அவனோட பிரைம் வெர்ஷனுக்கு அந்த இடத்துல அவன் மாறுறான். அவனோட ஃபார்ம் மட்டும் அந்த இடத்துல மாறல, மொத்தமாவே ஒரு ஈவில் சாக்கராவே அந்த இடத்துல பயங்கரமா சின்ஸ் ஆகுது. முட்டாள்கள் அவங்க எல்லாரையுமே டிஃபீட் பண்ணி நான் தோக்கடிக்க போறேன்டா அப்படின்னு நம்ம தான் உரோஷிகி அந்த இடத்துல சொல்றான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கோனகமாரு அவனோட டீமுமே மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இதே நிலைமையில போச்சுன்னா இவங்களுக்கு பெரிய ஆபத்து, இவங்க இறக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வில்லேஜ்ல சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. உரோஷிகி அந்த இடத்துல அட்டாக் பண்ணா நம்ம ஜிராயா பருட்டோ நருட்டோவை காப்பாத்துவாரு. இருந்தாலுமே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சேதாரமே ஏற்படும். உரோஷிகி அந்த வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி 9 உனக்குள்ள இருக்க சாக்கரவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல சொல்லுவான். அதுக்கெல்லாம் நாங்க விடவே மாட்டோம்டா, இந்த வாட்டி உங்களை தோக்கடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ நருட்டோ உரோஷிகி கூட சண்டை போடுவானுங்க. உரோஷிகி அந்த இடத்துல பறவை மாதிரி பறந்துலாம் நம்ம பருட்டோ நருட்டோவை ரெண்டு பேருமே அடிச்சு செதற விடுவாங்க. நம்ம ஜிராயா தான் வேகமா போயிட்டு நம்ம நருட்டோ பருட்டோவை காப்பாத்துவாரு. நான் உன்னை அடிக்கிறேன்டா பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ பயங்கர எமோஷனல் ஆகிறதுக்கான நேரம் இது கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் பேக்கப்பா இருங்க, இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன் மாதிரி ஜிராயா அந்த இடத்துல சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் சாக்குரா சாஸ்கேவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க சாஸ்கே அந்த இடத்துல கண் முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுமே பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்க வெடி விபத்து எல்லாமே சாக்குரா நோட்டீஸ் பண்றா. இந்த பக்கம் பருட்டோ ஜிராயா ரெண்டு பேருமே சேர்ந்து உரோஷிகி அட்டாக் பண்றாங்க. ஜிராயா ஃபயர் பால்லாம் யூஸ் பண்ணாலுமே அது உரோஷிகி அப்படியே அப்சர்வ் பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த ஃபார்ம்ல அவனால டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியல, பட் எனார்மஸான பவர் வந்து அவங்க கிட்ட இருக்கு. உரோஷிகியை ஸ்டாப் பண்றதுக்கு எதனா ஜூட்ஸ் இருக்கான்ற மாதிரி நருட்டோ கேட்க நான் அவனை ஸ்டாப் பண்றேன், அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஜிராயா அந்த இடத்துல சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு பருட்டோ நருட்டோ ரெண்டு பேருமே போயிட்டு உரோஷிகியை அட்டாக் பண்ணுவாங்க. என்னதான் பண்ணாலும் உங்களால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உரோஷிகி அவங்க ரெண்டு பேரையுமே அட்டாக் பண்ண ஜிராயா அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவரோட ஹேர் ஜூட்ஸு வச்சு நம்ம உரோஷிகியை ஃபுல்லாவே கேப்சர் பண்ணுவான். இருந்தாலுமே உரோஷிகி அதை எல்லாத்தையுமே புடுங்கி போட்டு நம்ம ஜிராயாவை தூக்கி அடிக்க ஜிராயா மறுபடியும் அவரோட எர்த் செல்லை யூஸ் பண்ணி அந்த இடத்துல புதை மணல் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல உரோஷிகியை மாட்ட வைப்பாரு. எல்லாத்தையுமே ஈஸியாவே உரோஷிகி தாண்டி வந்துருவான். இன்னொரு பக்கம் நம்ம கோனகமாரு இருப்பாங்க இல்லையா, அவங்க டீம் வந்து சுனடா கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, நருட்டோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காரு, நீங்க வரலன்னா இறந்துருவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல யாருமே இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. அங்க வந்து நம்ம ஷீகமாரு எல்லாம் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கோனகமாரு கிட்ட கேட்க கோனகமாருமே இந்த மாதிரி நருட்டோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு, ஒரு பேடான ஆள் வந்து நருட்டோவை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல நருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல நம்ம போயிட்டு நருட்டோவுக்கு கண்டிப்பா உதவி பண்ணி ஆகணும், லாஸ்ட் டைம் சாஸ்கேவோட பேட்டில் நம்ம வேணா லூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி நம்ம எல்லாம் கண்டிப்பா உதவி பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாங்க. சாக்குரா ஹீல் பண்ணி அவளே அந்த இடத்துல பயங்கர டயர்டா இருக்கா. சாஸ்கே அந்த இடத்துல இதுக்கு மேல நீ பண்ணினா நீனே மயங்கி விழுந்துருவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல உங்களுக்கே இன்னும் காயெல்லாம் சரியாகலன்ற மாதிரி சாக்குரா சொல்லிக்கிட்டு சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு கேட்கும் போது அந்த இடத்துல சாக்குரா மயங்கி விழுந்துருவா. எல்லா வாட்டியும் நான் உனக்கு வந்து பிரச்சனையா தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாஸ்கே அந்த இடத்த விட்டு பேட்டில் நடக்கிற இடத்த நோக்கி போறாங்க. உரோஷிகி அந்த இடத்துல நருட்டோ ஜிராயா பருட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பொழந்து கட்டிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம நருட்டோ பயங்கர எமோஷனல் ஆகிறான் இல்லையா, அதனால 90 சாக்கரா எல்லாமே வெளியே லீக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் நிப்பாட்றா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நருட்டோ கத்திக்கிட்டு இருக்க நீ அவனை தொட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ ஒரு பக்கம் உரோஷிகி மறுபடியும் ஷேடோ க்ளோனை ட்ரை பண்ணி அட்டாக் பண்ண போறான். உரோஷிகி அந்த இடத்துல பருட்டோட க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களை விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வரும்போது அந்த இடத்துக்கு சாஸ்கே வந்து எல்லாத்தையுமே தடுக்கிறாங்க. உரோஷிகி அந்த இடத்துல சாஸ்கேவை பார்த்து நீ இருந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பிரச்சனையா நீ இருந்த இல்லையா, ஆனா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு கிடையாது, பிகாஸ் நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கான ஆளுங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்துட்டா வீக்கான ஆளுங்கன்னு சொல்றேன்ற மாதிரி ஜிராயா அந்த இடத்துல எகிரி அட்டாக் பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாம ஜிராயா அந்த இடத்துல நின்று நார்த் வெஸ்ட் சவுத்னு சொல்லிட்டு பல டைலாக்லாம் அந்த இடத்துல விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஃபைனலா ஜிராயா அந்த இடத்துல அவரோட ரசிங்கனை வச்சு உரோஷிகி அட்டாக் பண்ணா உரோஷிகி நல்லா பின்னாடி போய் விடுவார். ரொம்ப பவர்ஃபுல்லா தான் அந்த இடத்துல அந்த அட்டாக் இருந்திருக்கும். வெளியில வந்த உரோஷிகி வந்து இந்த அட்டாக் எனக்கு கொஞ்சம் தான் வலிச்சது, நீங்க மனுஷங்க எவ்வளவு மூட்டாளா இருந்தாலுமே நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் என்ன வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கு. அவன் இமாட்டலா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பர்ட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாருமே கிளியரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
சாஸ்கே அந்த இடத்துல ஃபீனிக்ஸ் ஃபயர் அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். உரோஷிகி அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. உரோஷிகி அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ஜுட்சுவை யூஸ் பண்ணிட்டு பூச்சிகளா நீங்களாம் சாகுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றான். அந்த அட்டாக் வந்து ஜிரையா நருட்டோ மேல படுது, பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்துது. கவலைப்படாத, உனக்கு கடைசி வரைக்கும் வச்சுதான் நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உரோஷிகி நருட்டோவை பார்த்து சொல்றான். சாஸ்கே ஜம்ப் பண்ணி அமத்ராசு அவனோட ஸ்வாட்ல அப்ளை பண்ணி அந்த இடத்துல உரோஷிகி கூட சண்டை போட்டாலுமே இருந்தாலும் சாஸ்கே அந்த இடத்துல வீக்கா தான் இருக்கான் இல்லையா, அதனால உரோஷிகி கிட்ட அடி தான் வாங்குறான். ஜிரையாவுமே வராரு, பருட்டோன்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நருட்டோக்கு வந்து நைன் டெயில் சாக்கரா வந்து லீக் ஆக ஆரம்பிக்குது. செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உரோஷிக்கு வந்து ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணி நருட்டோவை அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு ஜிராயா வந்து அந்த அட்டாக்கை வாங்கிடுவாரு. ஜிராயா அடிபட்டு கீழே விழுந்த பார்த்த விஷயத்த நம்ம நருட்டோ ரொம்பவே எமோஷனல் ஆகி அந்த இடத்துல பயங்கரமா நைன் டெயில் சாக்கரா வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். நைன் டெயில் சாக்கராவை உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்கன்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் சொல்ல, ஜிராயா என்ன சொல்லுவாருன்னா, நருட்டோ வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால இதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு எனிமி யாருன்னு சொல்லி எது விஷயமும் தெரியாது. ஏன்னா நைன் டெயில் சாக்கரா அவனை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உரோஷிகி நருட்டோவை பார்த்து அப்படிதான் உன்னோட நைன் டெயில் சாக்கரா எல்லாத்தையுமே கோவப்பட்டு வெளியில கொண்டு அப்பதான் நான் எல்லாத்தையுமே எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நருட்டோமே ரசிங் எல்லாத்தையுமே ரசிங் எல்லாம் மேசிவா கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண அந்த அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஜிராயா என்ன சொல்லுவார்னா, நைன் டெயில் சாக்கரா அவனை சுத்தி இருக்கும் போது அது டபுள் சைட் ஸ்வாட் மாதிரி தான், அது அவனையுமே கொல்லும், என்னதான் அது பவர்ஃபுல்லா இருந்தாலுமேன்ற மாதிரி சொல்லுவார். இதே மாதிரி நம்ம நருட்டோவை சுற்றி நைன் டெயில் சாக்கரா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நருட்டோ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதனா பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவங்க நிலைமை இருக்கு. இது லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி கிடையாது, இந்த வாடி நருட்டோ அவனோட ஐடென்டிட்டியே லூஸ் பண்ணிட்டான்ற மாதிரி ஜிராயா ஒரு பக்கம் சொல்ல, நம்ம பருட்டோ அந்த இடத்துல பயங்கர குழப்பமா இருக்கு. சாஸ்கே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம உரோஷிக்கே டிஃபீட் பண்ண எதனா ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும், இது அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பருட்டோ நருட்டோ நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டான். அவரை நான் சாக விட மாட்டேன், நான் கண்டிப்பா அவரை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க. டே முட்டாள்தனமா பண்ணாதரா அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல ஜிராயா சாஸ்கே சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஜிராயாக்கு புரியும், இந்த மாதிரி பருட்டோ வந்து நருட்டோவோட ரசிங்கனை எடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை பத்தி நம்ம சாஸ்கே கிட்ட சொல்றாங்க. இது என்னதான் முட்டாள்தனமா இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தானே இருப்பாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றாரு. நம்ம நருட்டோ கிட்ட பருட்டோ அடி வாங்கி கீழே விழுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம உரோஷிக்கு வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவுங்க அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் நருட்டோ, இந்த ரேஜ் எல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லா முடியும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பருட்டோ நருட்டோ பக்கத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நருட்டோ அந்த இடத்துல பயங்கர ரேஜா கத்திக்கிட்டே இருக்க அந்த ரசிங்கனை கிரியேட் பண்ணி நம்ம பருட்டோவியா அட்டாக் பண்ற நிலைமையில வராங்க. ஒரு பெரிய ரசிங்கன் கிரியேட் ஆகி பயங்கரமான ஃபிளாஷ் அந்த இடத்துல நடக்குது. பருட்டோ நருட்டோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல கனெக்டிவ் ஆகி ரெண்டு பேருமே சேர்ந்து சிங்க்ரனைஸ் ஆகி ஒரு பெரிய ரசிங்கனை கிரியேட் பண்ணி உரோஷிக்கியை டிஃபீட் பண்ண போறதா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் தான் அவங்க கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல உரோஷிக்கி சொல்றான். அதுக்கு ஆப்போசிட்டா உரோஷிக்கியுமே ஒரு பெரிய டீமன் மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. நடுவில் நம்ம ஜிராயா அவரோட ரசிங்கனை கிரியேட் பண்ணி உரோஷிக்கியோட கையிலேயே அடிக்க, இது என்னோட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவுமே கீரினை வச்சு அந்த இடத்துல உரோஷிக்கியை அட்டாக் பண்றான். ஃபைனலா அந்த இடத்துல உங்களோட ரசிங்கனை வச்சு உரோஷிக்கியை டிஃபீட் பண்ணி முடிக்கிறாங்க. அங்க இருள் சூண்ட இடம் வந்து அந்த இடத்துல ஃபைனலா வெளிச்சம் வருதுங்க. நருட்டோக்கு மேல இருந்த நைன் டெயில் சாக்கராவுமே அந்த இடத்துல சபாசை அந்த இடத்துல மயங்கி விழுகிறான். நைன் டெயில் சாக்கராவன் கொஞ்சம் இது வெளியில வந்ததுனால கொஞ்சம் அவன் டயர்டா இருப்பான் இல்லையா, ஸோ அதனாலதான் அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்கான். உரோஷிக்கியோட கதை மொத்தமா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நீங்க யூஸ் பண்ண ரசிங்கன் வந்து அவனை கம்ப்ளீட்டடா டிஃபீட் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சாஸ்கே சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம் இல்லையான்ற மாதிரி பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவான். பிகாஸ் அவன்கிட்டயுமே சாக்கரா ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கும் இல்லையா. இடியட்டான ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறது நிறைய வேலை தான் போல அப்படின்ற மாதிரி சாஸ்கே சொல்ல, கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஜிராயாவுமே சொல்றாரு. மயங்கி விழுந்த நம்ம பருட்டோ வந்து நம்ம சாதிச்சிட்டோம்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்.